பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். கபடி போட்டியில உங்களோட வயசுல போகட்டும் விடுங்க. நன்றி மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா. இந்த விளையாட்டானது வெறும் சக்தியை வச்சு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் ரொம்ப அவசியம். அதனால நமக்காக விளையாடுற போட்டியாளர்கள்ல ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாருன்னா, அவருடைய புத்தி மற்றும் ஞானத்தால வழிகாட்ட முடிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் இந்த போட்டியில விளையாடுறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. இவர் சொல்றது சரிதான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய அனுபவம் நம்முடைய வெற்றியை உறுதியாக்கும். சரி, அப்ப சரி, முடிவு பண்ணிரலாம். நாளைக்கு நடக்க போற கபடி போட்டியில பண்டிதர் ராமகிருஷ்ணர் கலந்துக்க போறாரு. சாரதாம்மா, பாருங்களேன், இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். அது உண்மையாகணும்னா இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணு. போயிட்டு தானே இருக்கேன். அப்படிதான். என்ன பண்ணிருக்க பாஸ்கர்? மொத்த பயிற்சியும் வீணாக்கிட்ட. ஐயோ, அடிபடல. இல்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நாளைக்கு துர்ஜன் கட் அப்புறம் விஜயநகரத்துக்கு இடையில கபடி போட்டி நடக்க போறதா முடிவாயிருக்கு. அதுல 7 போட்டியாளர்கள் இருக்கணும். அதுல ஒருத்தனை இருக்க போறது பாஸ்கர், இன்னொருத்தர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். நல்லது நல்லது, நல்லா விளையாடு. என்ன நல்லா விளையாடுங்க. அட என்ன நல்லா விளையாடுங்க. இதுல பாஸ்கரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் எப்படி ஒன்னா சேர்ந்து விளையாட முடியும்? ரெண்டுமே நான் தானே. மறந்துட்டேன். அப்போ அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வருது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? அது அந்த பிரளயம் இருக்கால, கை கால உடைய மகன், அவன் தான் இன்னைக்கு மகாராஜா கிட்ட வந்து பாஸ்கருடைய பலமும் அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய ஞானமும் இருந்தா வெற்றி உறுதியானதுன்னு சொன்னான். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது இந்த போட்டியில நானும் அப்பாவும் நாங்க 2 பேருமே ஒன்னா கலந்துக்கணும்னு அவன் எதுக்காக அப்படி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தா? இது எங்க இருந்து இங்க வந்தது? விட்டுட்டு போயிருக்காங்க. இதை யார் இங்க போட்டுட்டு போயிருந்தாலும் சாரதாமா, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் நமக்கு உதவி இருக்காங்க. இப்ப பாருங்க, நாளைக்கு நடக்க போற போட்டியில பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பாஸ்கரும் ஒன்னா சேர்ந்து எப்படி கபடி விளையாட போறாங்கன்னு பாருங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் பாஸ்கரையும் இன்னும் காணும். அட, பயந்து ஓடி போயிருப்பாங்க. வேற என்ன? நாங்க வந்துட்டோம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு சொல்ல மகாராஜா? அப்பாவும் நானும் போட்டிக்கு வந்துகிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு பயங்கரமான பூச்சி இவரை கடிச்சிடுச்சு.
அதனால இவருடைய மொத்த முகமும் வீங்கிடுச்சு. பாஸ்கர், அப்படி எந்த பூச்சி கடிச்சதால இந்த மாதிரி எல்லாம் முகம் மட்டும் வீங்கி போக முடியும்? எனக்கு சொல்லு. இதோ காட்டுறேன். இது இங்க பாருங்க. ஏய், அது மூடு 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 மூடு. மூடு மூடு, அந்த பாத்திரத்தை மூடு. பாஸ்கர், பண்டித ராமகிருஷ்ணர் விளையாடுற நிலைமையில இல்லைன்னா இந்த போட்டியில இவரை போட்டியாளரா விளையாட வைக்க முடியாது. புரியுதா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மகாராஜா. அதனால இப்போ வெறும் 6 போட்டியாளர்களோட விளையாடுறதா? மகாராஜா, 6 பேர் இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். வீரனே, தயவு செஞ்சு என் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு வந்துரு. பார்த்து போங்க. இனி இதுக்கு மேல தாமதிக்காம இந்த போட்டிய உடனே ஆரம்பிச்சிடலாம். உத்தரவு மகாராஜா. உத்தரவு மகாராஜா. இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம் பாஸ்கர், ஆனா எவ்வளவு நாள் இப்படி தப்பிக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஷயத்துல இந்த உலகத்தை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்னை ஏமாத்த முடியாது. உன் ஆட்டோ சீக்கிரமே முடிய போகுது. உன்னோட முகத்துல பயத்தின் அறிகுறி தெரியுது. உங்க முகத்திலையும் தோல்வியின் அறிகுறி தெரியுதே. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி. ஐயோ, ரொம்ப பிரமாதம். சிறப்பு, மிகச்சிறப்பு பிரளயங்கர் அவர்களே, மிகச்சிறப்பு. ரொம்ப திறமையான விளையாட்டு வீரனா தான் இருக்கான். கபடி 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 கபடி. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. பாஸ்கர், 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 பாஸ்கர். கபடி 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 கபடி. அடே பாஸ்கர், கண்ணை திறந்து பாரு. கபடி 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 கபடி.
கபடி 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 ஆட்டம் விதிகள் படி நிறையவே விளையாடியாச்சு. இப்ப சாமதாப தண்ட பேதம் எதை வேணா பண்ணு. ஆனா வெற்றி துர்ஜன்கட் நகரத்தோட தான் இருக்கணும். உத்தரவு மகாராஜா. இது ஏமாத்து வேலை. இவங்க ஏமாத்துறாங்க. விளையாட்டு மைதானத்தை நீங்க தானே தயார் பண்ணீங்க. இப்ப இதுல முள்ளு இருக்குன்னா அதுல எங்களோட தப்பு என்ன? ரொம்ப சரியா சொன்னீங்க. எந்த ஏமாத்து வேலையும் இல்லை. அடே இது ஏமாத்து வேலை. ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க, உங்களோட ஒழுக்கமின்மை காரணத்தினால இந்த கபடி போட்டியில இருந்து இப்பவே வெளியேத்துறேன். போங்க. மகாராஜா துர்ஜன், 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 மகாராஜா துர்ஜன். கபடி 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 கபடி
சதே சாத்தே சமச்ரேத். இதுக்கு அர்த்தம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ நம்மளும் அதுக்கேத்த மாதிரி நாம அவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். ஓ, அப்படின்னா இவனை தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேஷம் போட்டு பாஸ்கர் கூட்டிட்டு வந்தானா? அப்போ பாஸ்கர் தான் பண்டிதர், பண்டிதர் தான் பாஸ்கர். பாஸ்கர் 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 கபடி 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 கபடி. பாஸ்கர், என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவோ இருக்கும். நீதான் இப்போ விஜயநகரத்தோட மரியாதையையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மரியாதையும் காப்பாத்தணும். கபடி 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 கபடி. ஐயோ, இது அந்த பயங்கரமான பூஜைதான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் இது மீதா தாக்குச்சு. கபடி 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 கபடி
உங்களோட போட்டியாளர் மகாராஜா நல்லாவே ஆடுறோம். பாஸ்கர் முன்னேறி வா. பாஸ்கர், நம்பிக்கை இழந்துராத. விஜயநகரத்தோட மரியாதை இப்ப உன் கையில தான் இருக்கு. முன்னேறி வா. வாங்க பாஸ்கர். பிரமாதம் பாஸ்கர், மிக பிரமாதம். பிரமாதம், மிக பிரமாதம். இறுதியில விஜயநகரம் தான் வெற்றி பெற்றுள்ளது. அட ஏன் இவ்வளவு தாமதமாயிட்டு இருக்கு? துர்ஜன்கட் ராஜா துர்ஜன் குமாருக்கு நான் அனுதாப பரிசை வழங்க விரும்புறேன் மற்றும் பாஸ்கருக்கு தங்க பரிசை வழங்க விரும்புறேன். சீக்கிரம் கொண்டு வாங்க. அனுதாப பரிசை வழங்க விரும்புறேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. துர்ஜன் குமார் அவர்களே, இந்த அனுதாப பரிசு உங்களுக்காக. இந்தாங்க. மற்றும் இந்த தங்க பரிசு பாஸ்கருக்கு. வாங்கிக்கோ பாஸ்கர். இந்த வெற்றிக்கான முழு பாராட்டும் முழுமையா பாஸ்கருக்கு மட்டும்தான் போய் சேரும். பாஸ்கர், இன்னைக்கு நீ விஜயநகரத்தோட மான மரியாதையை காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு.
இவ்வளவு உற்சாகம் படாதீங்க மகாராஜா பாலா. என்னதான் நீங்க இந்த போட்டியும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா புள்ளிகள் பட்டியல்ல இன்னும் துர்ஜன்கட்டுக்கு நீங்க சமமாதான் இருக்கீங்க. இன்னும் வெற்றி பெறல. அது மட்டும் இல்லாம வெற்றியாளரை முடிவு பண்ண போற போட்டி இன்னும் மிச்சம் இருக்குங்கிறத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து படகோட்டும் போட்டி மற்றும் படகு போட்டியின் சிறந்த படகு வீரர்கள் துர்ஜன்கட்ல தான் இருக்காங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற 40 ராஜ்யங்களுக்குமே தெரியும். அதனால நேரத்தை என்ன ஆரம்பிச்சுக்கோ. படகு போட்டியின் வெற்றிக்கு பிறகு துர்ஜன்கட் தான் வெற்றி அடைய போகுது. நீ கழுத மேல சவாரி பண்ண போற. கழுத மேல ஏறி நீதான் சவாரி பண்ண போற. நீதான் உட்கார போற. இன்னைக்கு நீ ரொம்பவே நல்லா விளையாடுன பாஸ்கர். விஜயநகரத்தோட மானத்தின் காவலனா வந்த. இல்ல பிரளயங்கர், இந்த வெற்றி எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உனக்கும் தான் சொந்தம். இன்னைக்கு நீ வெளிப்படுத்தின தைரியத்துக்கும் திறமைக்கும் இந்த தங்க பதக்கத்துல உனக்கும் உரிமை இருக்கு. அவங்க உன் கண்ணுல மண்ணை தூவிட்டாங்க, இல்லன்னா நீயும் கூட. இன்னும் நிறைய பேர் கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் இருக்காங்க பாஸ்கர். இந்த தங்கப்பதக்கத்தோட உண்மையான சொந்தக்காரன் நீதான். நாங்க வாழ்வித்தைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருந்தப்போ இந்த சிலை எப்படி அவர் கால விழுந்ததுன்னே தெரியல. இந்த போட்டியில நான் விஜயநகரத்தின் சார்பா கலந்துக்க விரும்புறேன். வாழ்வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நம்பிக்கை வைங்க. யாரோ ஒருத்தன் இங்க முகமூடி போட்டுட்டு வந்தா என்ன கொல்ல முயற்சி பண்ணுனா. நீங்களும் மகாராஜாவும் எனக்கு அனுமதி வழங்குனீங்கன்னா இந்த போட்டியிலையும் நான் கலந்துக்கிட்டு விஜயநகரத்தின் மானத்தை காப்பாத்துற பாக்கியத்தை அடைய விரும்புறேன். கண்ணை கட்டிக்கிட்டு இலக்க தாக்குற வித்தையில நான் திகழ்ந்தவன் தான். அப்போ நான் கிளம்புறேன். திரும்ப சந்திக்கலாம். நீ சொன்னது சரிதான். நிறைய பேர் இங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் இருக்காங்க. சொந்தங்களோட கண்கள்ல, மகாராஜாவுடைய கண்கள்ல, விஜயநகரத்துடைய கண்ணுல. விஜயநகரத்தின் நலம் விரும்பிய மாதிரி நடிச்சு விஜயநகரத்துடைய முதுகிலே நீ குத்திக்கிட்டு இருக்கல்ல. மகாராஜாவுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அவரையும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல. இப்ப நான் மட்டும் அவர்கிட்ட போய் உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் போய் ஓடி ஒளிஞ்சிக்க முடியாது. இடத்தை தேடிதான் ஆகணும் பாஸ்கர். ஆனா அந்த இடத்துல நான் மட்டும் கிடையாது. என் கூடவே சேர்ந்து வந்து நீயும் ஒளிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஒருவேளை மகாராஜாக்கு என்ன பத்தி தெரிய போகுதுன்னா அப்போ உன்னை பத்தியும் தானே தெரிய வரும். மகாராஜா கண்ணில் மண்ணை தூவிட்டு இருக்கிறது நான் மட்டும் கிடையாது, நீயும் தானே மண்ணை தூவிட்டு இருக்க பாஸ்கர். இல்ல தப்பு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாஸ்கர்னு சொல்லணுமா இல்ல பண்டிதர்னு சொல்லணுமா? உண்மைய சொல்லு. ஆனா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி உண்மைய சொல்லு. எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உண்மையை எப்போதும் சொல்லாத. அட கடவுளே, இவனுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. மகாராஜா பாலா, மகாராஜா பாலா, மகாராஜா பாலா. இங்க பாருங்களேன், நம்ம விஜயநகரத்துடைய மானத்தையே வாங்கிட்டாரு. இப்படிப்பட்ட ராஜா இருக்கிறதுக்கு ராஜா இல்லாம இருக்கிறதே நல்லதா இருக்கும். பாத்தியா பாலகுமாரா, துர்ஜனோட மோதனா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு பாத்தியா? மகாராணி, இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் மனைவின்னு சொல்லிக்க விரும்பல. இந்த மாதிரி தோத்துட்டு முகத்துல கரிய பூசிட்டு கழுத மேல ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். மகாராணி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க.
என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல 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 என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. மகாராஜா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்னாச்சு மகாராஜா? மகாராஜா என்ன ஆச்சு? யாரு விட்டுட்டு போறாங்க? என்ன நீங்க தான் விட்டுட்டு போயிட்டு இருந்தீங்க. நானா? மகாராணி, நான் ஒரு கனவு கண்டேன். இந்த விளையாட்டு போட்டியில நாம தோத்து போயிட்டோம். அதனால எல்லாரும் என் முகத்துல கரிய பூசி கழுத மேல உட்கார வச்சுட்டாங்க. மகாராஜா நிதானமா இருங்க. அது வெறும் கனவுதான். அப்படி எதுவும் நடக்கல. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ, பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரு ஒற்றுமையை பாருங்களேன். விஜயநகரம் துர்ஜன்கட் பதக்கப்பட்டியல்ல 2 பேரும் சமமா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் மிச்சம் இருக்குது. படகு ஓட்டும் போட்டி. இப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். படகு போட்டியில நமக்கு வெற்றி பெற்று தர அளவுக்கு இந்த விஜயநகரத்துல ஒரு வீரன் கூட இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த போட்டியில நாம கண்டிப்பா தோக்கத்தான் போறோம். மகாராஜா, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? உங்க ராஜ்யத்து மேல நம்பிக்கை வைங்க. கூடவே பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு. ஐயோ! அவர் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பார். மகாராணி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. நம்ம வீரர்கள் அடிபட விடாம ராமகிருஷ்ணரால தடுக்க முடிஞ்சதா? இல்ல இல்ல, எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. நான் தோத்து போக மாட்டேன். நம்ம ராஜ்யம் தோத்து போக விட மாட்டேன். நான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் கரிய பூசிட்டு கழுத மேல எல்லாம் உட்கார மாட்டேன். எங்க போயிட்டு இருக்கீங்க மகாராஜா? இந்த பிரளயங்கர் எதுக்காக இங்க வந்திருக்கான்? போட்டியாளர்களை எதுக்காக காயப்படுத்துறான்? அவனுடைய நோக்கம்தான் என்ன? இங்க தனியா என்ன பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன உரைய வச்சிருச்சுமா. அந்த வில்வீரனை யாரு காயப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுமா? வால்வீரன் மேல யார் சிலையை தள்ளி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? பிரளயங்கர் தான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா சாரதாம்மா, எனக்கும் இன்னைக்குதான் இதெல்லாம் தெரிய வந்தது. ஆனா இதெல்லாம் அவன் எதுக்காக பண்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் ராஜ்யத்துக்காக அவனுடைய அப்பாவையே அவன் மாட்டி விட்டான். இன்னொரு பக்கம் ராஜ்யத்துடைய போட்டியாளர்களை போட்டியில கலந்துக்க விடாம அவனே அவங்கள தடுத்து இருக்கான். எல்லாத்துக்கு மேல அவனுக்கு நானும் அப்பாவும் ஒரே ஆள் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதாவது பண்ணி அவனோட திட்டம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணுமா? அவனை பத்தின உண்மையே எல்லாருக்கும் கண்டிப்பா வெளிச்சம் போட்டு காட்டிடு. ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் மறந்துடு. மிச்சம் மீதி இருக்க போட்டியில கவனம் செலுத்து. விஜயநகரத்தை நீ வெற்றி அடைய வைக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். முதல்ல போட்டியை பத்தி தான். அச்சச்சோ, போட்டி நம்ம தான் ஞாபகம் வருது. நான் அமரப்பள்ளியை சந்திக்க போகணும். நான் வரமா? சரி, போ 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 போ. பாஸ்கருக்கு கொஞ்சம் மிச்சம் வை. எவ்வளவுதான் சாப்பிடுவானோ. நான்தான். மகளே, என்னாச்சுமா? அமரப்பள்ளி, அம்மாடி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா. ஆனா எனக்கு நீ அலற சத்தம் கேட்டது. ஏதோ டமால்னு கீழே விழுற சத்தமும் கேட்டது. அது வந்து அது இப்படி என்ன பண்ற? அட, எலின்னு சொல்லு. அது வந்து அப்பா ஒரு மூஞ்சலிப்பா. எலி வந்துச்சு. சரி. எது எலியா? ஆனா என்னோட வீட்டுல எலியே இல்லையே. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. இல்ல இப்ப மட்டும் நான் கதவை தட்டினா உள்ள இருக்கிறவங்க எச்சரிக்கை ஆயிடுவாங்க. அதனால நான் ஜன்னல் வழியா போய் பார்க்கிறேன். இந்த நேரத்துல பாஸ்கர், நீ எதுக்காக இங்க வந்த?
அட உன்னை சந்திக்க தான் வந்த வேற என்ன? அங்க விளையாட்டு மைதானத்துல உன்னுடைய மாண்புமிகு அப்பா உன்னை பார்க்க விடுறதும் இல்ல, இங்க வீட்டுக்குள்ளேயே என்ன நுழைய விடுறது இல்ல. உன்னை பார்க்கணும்னா நான் எப்படிதான் பாக்குறது? விட மாட்டேன். அந்த பாஸ்கரை நான் கண்டிப்பா விட மாட்டேன். அவன் 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். அவன் 16 அடி பாஞ்சா நான் 32 அடி. அவன் நெருப்புன்னா நான் தண்ணி. கையும் களும் அவனை பிடிக்கிறேன். அப்பா, ஐயோ பாஸ்கர் அப்பா ஏணில ஏறி மேல வந்துட்டு இருக்காரு. அச்சச்சோ, ஆண்டவா, இந்த தாத்தா இருக்காரே, ஒரு விதத்துல அவர் மனநல நோயாளிதான். இவரை முதல்ல வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டு. அட காலம் போற வயசாயிடுச்சு, அவரு கிழவனாயிட்டாருன்னு அவருக்கு புரியவே. கீழே கீழே விழுந்தாருன்னா இந்த வயசுல எலும்பு கூட ஒண்ணு கூடாது. பாஸ்கர், அதை விட நீ சீக்கிரமா இங்க இருந்து போ. போ. இங்க வா. ராத்திரி இந்த நேரத்துல நான் இங்க ஏன் வந்திருக்கேன் தானே கேட்டேன். இரு. விஜயநகரத்தோட மண்ணை உனக்கு திலகமா இடம் வந்த வீரபூமியின் மண் இது. இது உனக்கு தைரியத்தை தரும். கூடவே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு வெற்றி பெற போறது நீதான். சரி, சரி, சீக்கிரம் கிளம்பு. அது சரி. பாஸ்கர், விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன்டா. என்ன இல்ல குருவே, செவரை விட்டுறாதீங்க, இல்லனா கீழே விழுந்துருவீங்க. அம்மா, நான் கிளம்புறேன். வணக்கம். ஓடிட்டா ஓடிட்டா. பாஸ்கர், இப்ப நான் மேலையும் போக முடியல, கீழையும் இறக்க முடியல. அம்மா, அடே பாஸ்கர். பாஸ்கர், ராத்திரி இந்த நேரத்துல இது யாரு? என்ன பார்த்தது ஏன் இப்படி ஓடுறான்? இப்ப என்ன பார்த்து அவனுடைய திசையை மாத்திக்கிட்டா. யார் இது? நில்லு. யார் நீ? நான் தான் விஜயநகரத்தோட மகாராஜா. துர்ஜன் குமார் எங்க? வாங்க. மகாராஜா வாழ்க. துர்ஜன் குமார் நான் தான். ராத்திரியின் இந்த பொழுத இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்துல விஜயநகரத்தின் மகாராஜா என்னோட அறையில என்ன பண்றீங்க? துர்ஜன் குமார், உனக்கே நல்லா தெரியும், இந்த நேரத்துல உன்னுடைய ராஜ்யமும் என்னுடைய ராஜ்யமும் போட்டியின் பதக்கப்பட்டியல்ல ஒரே இடத்துல தான் இருக்கும். இதுல யார் வேணாலும் வெற்றி அடையலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மள யார் வேணாலும் முகத்துல கரிய பூசிட்டு கழுத மேல ஏறி உட்கார்ந்து ஊர்வலம் போக வேண்டி இருக்கலாம். அது நீங்களா தான் இருக்க போறீங்க மகாராஜா. துர்ஜன் குமார் ஒரு ராஜா இன்னொரு ராஜா முன்னாடி இல்ல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் முன்னாடி நின்னு இப்ப பேசிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? இந்த நண்பன் என்னோட நண்பனான நீ கழுத மேல ஏறி ஊர்வலம் போறத விரும்பல. இப்ப நீ சொல்லு, உன்னோட இந்த நண்பன் நான் கழுத மேல ஏறி ஊர்வலம் போறத விரும்புறியா? சொல்லு சொல்லு சொல்லு. நீ சொல்றது சரிதான்.
ஆனா இப்படி ஒரு யோசனையில நீங்க வந்திருக்கனா உன்னோட திட்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லிடு. நான் என்ன பண்ணி ஆகணும்? துர்ஜன் குமார், நாளைக்கு அரசவையில எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்தை நாம அறிவிக்கணும். அதாவது நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நம் இருவருடைய ராஜ்யமும், அதாவது துர்ஜன்கட் மற்றும் விஜயநகரம் 2 பேருமே படகோட்டுற போட்டியில கலந்துக்க போறது இல்லைன்னு. அதனால நம்ம 2 பேருமே வெற்றி பெற்றதா அறிவிச்சிடலாம். அவ்வளவுதான். யார் இப்படி விஜயநகரத்தோட மகாராஜாவுக்கு புத்தியே இல்லைன்னு சொல்றாங்க? ஆனா நீ புத்தி சிரோன்மணியா இருக்க. அவமானத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான இந்த திட்டத்தை நான் ஏத்துக்கிறேன். வா, அரவணிச்சுக்கோ நண்பா. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா. என் நண்பனே துர்ஜன் குமார். மகாராஜா என்ன காரியம் பண்ணியிருக்காரு? அவர் கையாலேயே விஜயநகரத்துடைய மானம், மரியாதை, கௌரவம் இது எல்லாத்தையும் பணைய வச்சுட்டாரு. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். காந்தா, கட்ட அவுத்து விடு. லட்டுவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அதை திரும்ப கட்டிக்கிறேன். இல்ல கழட்டில விட மாட்டேன். சரி விடு, அப்ப நானே கட்டிக்கிறேன். இல்ல அப்படிலாம் பண்ணாதீங்க. இருங்க, நானே கழட்டி விடுறேன். ஐயோ, நீ என்ன பண்ற? யாராவது வந்துட்டாங்கன்னா? அட, நான் என்ன பண்றது? இவர்தான் அடம் பிடிக்கிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே! அட கடவுளே, தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் இவர் வரணுமா? சித்தப்பா திரும்ப கட்டிக்கோயே. தாத்தாக்கு மட்டும் நீ அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கட்டிக்கோயே. அது குடு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே! அட தாத்தா, நீயா? தாத்தான்னு கூப்பிடாத. அடடே, உங்களுக்கு என்ன ஆச்சு? உன்னோட இந்த துஷ்ட அதிக பிரசங்கி குறும்புக்கார நண்பனாலதான் இந்த நிலைமை. அது வேற யாரும் இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனான இந்த பாஸ்கர் தான். தாத்தா, ஏன் மேல ஏன் பழி போடுற? நான் என்ன பண்ணேன்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கேட்டீங்களா நீங்க? உங்க மகனை சரியா பாத்துக்கோங்கன்னு திரும்ப சொன்னேன். அவனை திருத்துங்கன்னு கேட்டீங்களா நீங்க? ஆனா நீங்க எதுவும் பண்ணல, எந்த தண்டனையும் வழங்கல. பாத்தீங்களா? இவனோட குறும்புத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சில சமயம் சுவாமியோட சேர்ந்து என்ன தொந்தரவு பண்றா, சில சமயம் குண்டப்பாவோட சேர்ந்து தொந்தரவு பண்றா. ஒழுங்கா உங்க மகனை திருத்துற வழிய பாருங்க. அப்படி இல்லன்னா நான் இந்த விஷயத்தை அரசவைக்கு கொண்டு போக வேண்டி இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டா அதையும் நான் செய்வேன். ஐயோ தாத்தா, கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல இது. அப்ப சொல்லு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வந்தல? தாத்தா, நீ இருக்கியே, ஒரே விஷயத்தை பிடிச்சு உட்காந்துடுற. நீ என்ன வந்து நீ ரகசியமா என் மகளோட அறைக்குள்ள வந்திருக்க பாஸ்கர். வந்தது மட்டும் இல்லாம என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க. ஆனா நான் ஏனைய பிடிச்சு இழுக்கவே இல்லையே. பாத்தீங்களா? யாரோ ஒருத்தங்க ஏணி எடுத்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து பாத்தீங்களா? இவனே தன் வாயால ஏனைய எடுக்கலன்னு சொல்லி இருக்கான். அடே, உன்னை நான் சும்மா விட போறதில்ல. நெல்ல குண்டப்பா. சாரதா தேவி, நீங்க இவரை குண்டப்பான்னு சொல்லி ஏன் கூப்பிட்டீங்க? இல்ல அது குண்டப்பா ஜன்னல் வழியா வந்துட்டு இருந்தான். அவனதான் நான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியில குண்டப்பா எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. தெரியலையா? தெரியலையே. எனக்கு அப்படி தெரிஞ்சது.
அவன் அந்த வழியா வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சிருக்காமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரை குண்டப்பான்னு ஏன் கூப்பிட்டாங்க? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எவ்வளவு நேரமா பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. சாரதா தேவி, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். அதை போட்டு விட்டோம்னா இவரோட முகத்தோட வலி காணாம போயிடும். அப்படியா? அது 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 வந்து அது கட்ட அவுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கட்ட அவுத்தா மருந்தோட சக்தி போயிருமா? ஆமா தாத்தா. நல்லா சொல்றீங்க. கட்ட ஊத்து விட்ட மருந்தோட சக்தி போயிடுமா? தாத்தா சரி வா, அப்பாவை ஓய்வெடுக்க விடு. வா. அட நீ எங்க போற? எங்க போற? போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தாத்தா. தாத்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்பா படுத்து ஓய்வெடுக்கணும். சரியான தலைவலியா இருக்காரு. இவருதான், இவளும் தான். நானா? நூல் இலையில தப்பிச்சிட்டோம். இவர் என்னவோ போயிட்டாரு. ஆனா இப்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு காலையில மகாராஜா அவருடைய தப்ப உணர்ற மாதிரி நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா விஜயநகரத்துடைய மான மரியாதையை காப்பாற்ற முடியாம போயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.